யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கொங்கு நாட்டுல இருக்கிற நவக்கிரக தலங்கள்ல சூரியனோட தலமாக விளங்குகிற முதல் கோவிலான கோவர்த்தனாம்பிகை உடனமர் உத்தமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல அமைஞ்சிருக்குதுங்க. ராஜராஜ உத்தம சோழன் என்கிற மன்னன் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்கிறாருங்க. அதனால அவரோட பெயராலேயே இக்கோயில் பார்த்தீங்கன்னா, உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அதுக்கு சாட்சியா பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட கர்ப்பகிரகத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த உத்தம சோழனோட கல்வெட்டுக்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த கோயிலோட தலபுராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல பூலோகத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாம் நல்ல செயல்கள் செய்யறத விட்டுட்டு, தீய செயல்கள் செய்யறாங்க. அதனால சிவபெருமான் கோவமடைஞ்சு, மண் மாரி பொழிய செய்றாருங்க. இத பார்த்த பார்வதி தேவி மக்கள துன்புறுத்த வேண்டாம் என சிவன் கிட்ட கேட்குறாருங்க. ஆனா சிவன் பார்த்தீங்கன்னா, அத பொருட்படுத்தவே இல்ல. அதனால பார்வதி தேவி பூலோகத்தில இந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்துங்க, இந்த பகுதியில தவம் இருக்கிறாங்க. பின்பு பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான், பார்வதி தேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மண் மாரிய நிறுத்தி மக்கள காப்பாத்துறாருங்க. இதுதான் இந்த கோவிலோட தலபுராணமாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா, எங்க திரும்பினாலும் கல்வெட்டுக்கள் தான். எல்லா மன்னரோட கல்வெட்டுக்களும் இந்த கோவில்ல இருக்குது. சோழ மன்னர்களோட எல்லா கல்வெட்டுக்களும் பார்த்தீங்கன்னா, நிறைஞ்சிருக்குதுங்க. அற்புதமான திருக்கோயில். இது பார்த்தீங்கன்னா, பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போற தூரத்திலே இருக்குதுங்க. திருப்பூர் டூ பெருமாநல்லூர் திருப்பூர்லேருந்து பெருமாநல்லூர் வரலாங்க. இல்ல அவனாசி, கோயம்புத்தூர்லேருந்து பெருமாநல்லூர் ஈஸியா வந்துரலாம். பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போற தூரத்தில தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு அருகிலேயே நீங்க தரிசிக்க வேண்டிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில் இருக்குங்க. அப்புறம் கொண்டத்து காளியம்மன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மன். அந்த அம்மன் திருக்கோயிலுங்க அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட உத்தமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து இந்த சிவபெருமானை வணங்கி பாருங்க. கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. பாருங்க இதுதான் கோவிலோட கர்ப்ப கிரகம். அதில இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சேவூர் வாலீஸ்வரர் கோயில் இருக்கிறது போலயே குரங்குகள் எல்லாம் நிறையா அதில குரங்குகளோட சிலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இது வந்து சாமியோட கோஷ்டத்தில இருக்கிற தட்சிணாமூர்த்தி. பாருங்க இதெல்லாம் கல்வெட்டுக்கள். பாருங்க தமிழ் எழுத்துக்கள், சோழ மன்னரோட பெயர்கள்லாம் இதில பொறிக்கப்பட்டிருக்குது. இது வந்து உத்தமலிங்கேஸ்வரர் கோயிலோட கர்ப்பகிரகம். இது வந்து கோவர்த்தனாம்பிகை அம்மனுடைய கர்ப்பகிரகம். இந்த உத்தமலிங்கேஸ்வரர் கர்ப்பகிரகம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுக்கள் ஃபுல்லாமே இருக்குங்க. பாருங்க இதுதான் சிவபெருமான் உத்தமலிங்கேஸ்வரோட வாய்ப்பகுதி. அதாவது வாயில் பகுதி. இதுக்குள்ள போனோம்னா ஐயன் சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். நான் வந்து சிவன வந்து வீடியோ எடுக்க முடியல. கோயிலுக்கு வெளிப்பிரகாரம் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்க இது உள்ள உட்பிரகாரம். சிவன வந்துங்க பாருங்க. அப்படியே சிவபெருமான பார்த்துக்கங்க எல்லாரும். அ உத்தமலிங்கேஸ்வரர. இது வந்து கோவிலுக்கு வெளிய இருக்கிற கொடிக்கம்பம். இத்திருக்கோயில்ல பார்த்தீங்கன்னா, சமீபத்தில தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குதுங்க. திருப்பணிகள்லாம் முடிஞ்சு, அற்புதமா இருக்குதுங்க. ஒரு முறையாவது இந்த திருக்கோயிலுக்கு வந்து, இந்த சிவனோட அருள் எல்லாரும் பெற வேணும்னு நான் இறைவன பிரார்த்திக்கிறேங்க. ஓம் நம சிவாய! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி.